திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடல. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். நான் இங்கே ஒரு பனானா டெசர்ட் பண்ணியிருக்கேம்மா. பனானா அப்படிங்கிறப்ப நான் நேந்திரம் பனானா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ரொம்ப குறைவான அந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஒரு ட்ராப் கீ விட்டுருக்கேன். கோகோனட், அப்புறம் எல்லாம் நட்ஸு, வறுத்த எள்ளு. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு தான். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீட்டில் இந்த பழம் இருந்ததுனாக்கா திடீர்னு யாராவது வந்தாங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னா இமிடியேட்டாக பண்ணலாம். இது யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது. ஓகே, ப்ளஸ் இது பனானா நம்மளுக்கு என்ன நல்லதை செய்யும், பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ பொதுவாகவே டெசர்ட் அப்படின்னாலே ஹெல்த்தியாக அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. டெசர்ட் அப்படிங்கனாலே இட்ஸ் ஸ்வீட். எண்ட் ஆஃப் த டே அதில் சக்கரைன்னு ஒன்று இருக்குது. டெசர்ட் எப்போவுமே ஹெல்த்தியாக அப்படிங்கிறது ஆக சான்ஸ் இல்லை. ஸோ ஏன்னா இதில் ஒரு நிறைய மிஸ்கன்செப்ஷன், அதாவது புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. என்னென்னா டெசர்ட் ஹெல்தி, ஸோ அது நான் ரெகுலராக சாப்பிடலாம் அப்படின்னு. டெசர்ட் எப்போவுமே ஹெல்த்தியாக ஆக முடியாதுங்க. அதில் சுகர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ரெகுலராக அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. பட் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில டெசர்ட்டோட இப்போ நீங்கள் கேசரி இது கேட்டிங்க, இதுவும் கேசரியும் எது பெட்டர் அப்படின்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது பெட்டர். அந்த மாதிரி கம்பேரிசனோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் பெட்டர். பட் இதை ரொம்ப ரெகுலராக நான் சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற அந்த சுகர் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம். இதில் இந்த பர்டிகுலர் டிஷ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெனிஃபிட்ஸ், நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பனானாஸ் எல்லாத்துலேயுமே சுகர் ஜாஸ்தி தான். ஸோ அதில் கம்பேரிட்டிவ்லி நேந்திரம் பழமில் கொஞ்சம் கம்மி மற்ற பனானாவை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் ஃபைபர் கண்டென்ட் இதில் கொஞ்சம் கூட ஜாஸ்தி, ஸ்டார்ச் கண்டென்ட் ஜாஸ்தி, காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது நேந்திரம் பழமில் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜ் மற்ற பனானாஸை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்குது நிச்சயமாக. அண்ட் ஆல்சோ நீங்கள் காம்பினேஷன்ஸ் பண்ணியிருக்கிறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஃபேட்ஸ் இருக்குது, மற்ற நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, எள்ளு போட்டிருக்கீங்க. இதுலேயும் ஃபேட்ஸு, ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போ டயபெட்டிஸில் இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடணும் அப்படின்னா நிச்சயமாக சாப்பிடலாம். ஏன்னா அந்த சுகர் இருக்குது இந்த பனானாவில், இந்த நட்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இதெல்லாம் ஸ்லோவாக அவங்க சுகரை மேலே ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் இன்னொரு மேஜர் பெனிஃபிட் யாருக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்னா, இப்போ ரொம்ப தின்னாக இருக்காங்க, வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எப்போதுமே வெயிட் கெயின் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். வெயிட் லாஸை விட வெயிட் கெயின் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகணும், ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகணும், ஸோ என்ன வேணாலும் சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எப்போவுமே ஒரு ஸ்டார்ச்சி ஃபுட், அதாவது ஜவ்வரிசியாக இருக்கலாம், இந்த மாதிரி பனானாஸ் இருக்கலாம், இதோட ஒரு ஃபேட் காம்பினேஷன், சக்கரை இதெல்லாம் கம்பைன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பாடியில் ஃபேட் வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இன்க்ரீஸ் ஆகும். அது ஹெல்தி வெயிட் கெயினாக இருக்கும். ஸோ இது வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா ரெகுலராகவே இது கண்டிஷனை பேஸ் பண்ணி சாப்பிட்டோங்கன்னா நல்லது. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரெகுலராக சாப்பிடக்கூடாது. நியூ இயர் ஸ்பெஷல் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் நியூ இயர் ஒரு ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இது யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் சாப்பிடலாம். ஏன்னா இது ஃபெஸ்டிவல். ஸோ எல்லாமே அளவோடு சாப்பிட்டிங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஏன்னா அதில் ப்ராப்ளம் இல்லை. இது ரொம்ப டெசர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு இது ரெகுலராக சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறவங்க நிச்சயமாக சாப்பிட வேண்டாம். அண்ட் ஆல்சோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு சுகருமே சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கணும், கம்மியாக சாப்பிடலாம். ஸோ எந்த மாதிரி டைமிங் அப்படின்னு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டெசர்ட் சாப்பிட்றது எப்போவுமே ஒரு டைமிங் இருந்தால் ரொம்ப நல்லது. முக்கியமாக சாப்பிட்டு முடிச்ச உடனே டெசர்ட் சாப்பிடாதீங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டெசர்ட்டே சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்றது தான் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சுகர் லெவல் ரொம்ப ஸ்பைக்கில் போகும். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க அந்த ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுவோம் சுகர் லெவல். ஒரு ஈவினிங் டைம், ஆமாம், ஈவினிங் டைமில் நடுவில் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நடுவில் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் லெவலில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு எந்த டெசர்ட்டுமே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா இருக்கும் ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டாங்க. அகைன் அளவு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக அது எல்லாருக்குமே. ஓகே, அதாவது when we compare with other sweets, நெய் கிடையாது. ஓகே, சுகர் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் டெஃபினட்டாக ஹெல்த்தி. டெஃபினட்டாக மற்ற இது கம்பேர் பண்ணும்போது ஹெல்தி தான். எவ்வளோ அடிக்கடி சேர்த்துக்கிறீங்கிறது தான். ஓகே, ஸ்வீட் சாப்பிடும் தோன்றப்ப இந்த மாதிரி சாப்பிடலாம், நிச்சயமா சாப்பிடலாம். அது எல்லாருமே வெயிட் லாஸ் இருக்கணுங்கிற கூட அதே தான் மேம், எல்லாருக்கும் அதே ரூல் தான். ஓகே, எனக்கு தேங்க்ஸ் லாட்மா. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ரொம்ப பார்க்க டெம்டிங்காக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு பனானா பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக பிடிக்கும். ஓகே,
அதனால வந்து இது எல்லாருமே சாப்பிடலாம். நிச்சயமா Okay. சாப்பிடலாம். எப்பயும் போல ரொம்ப என்ன சொல்ற வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷோட வந்து உங்களை வந்து நிறைய வந்து டவுட்ஸை கேட்க போகிறேங்க. பார்க்கலாமா? வணக்கம். தேங்க்யூ.